ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். மாத்தியோசி செக்மெண்ட்டில் இன்றைக்கி கார்பரேட் சம்மந்தமான ஒரு விஷயத்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்பக் மில்லியனியர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனான ஸ்டோரி அது. நிகழ்ச்சிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோகள் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் பார்த்திங்கன்னா, த ஸ்டார்பக்ஸ் பிஸ்டா மில்லியனியர் ஸ்டோரி. இது எப்படி இந்த கதை உருவாச்சு, அதுக்கு பின்னாடி நடந்த பேக்ரவுண்ட் என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டார்பக்ஸுங்கிறது ரொம்ப பெரிய காஃபி ஷாப் இந்த கம்பெனிலாம் தெரியும். அதே போல் ஒரு பெரிய காஃபி ஷாப் நிறுவனத்தில் தான் ஒரு பையன் வேலை செஞ்சிட்ருக்காப்புல. அந்த பையனுடைய ஒர்க் என்னென்னா, வர கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஏஃப்ரான்லாம் போட்டுட்டு ஸ்மைலிங்காக அவங்க கேட்குறாங்க, கேப்பிச்சினோ மோஜிட்டோ என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்மைல் பண்ணி கேட்டிருப்பாங்க. அவங்க வர கஸ்டமர்ஸ்க்கே தெரியும் அவனுடைய நாலேஜுக்கும் அவனுடைய எஜுகேஷனுக்கும் அவன் அந்த இடத்துல ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த கஸ்டமர் அந்த காஃபி வாங்கிட்டு போகும்போது சொல்லுவாங்க, யூ ஆர் ஸோ பிரில்லியன்ட், யூ ஆர் ஸோ க்யூட், யூ ஆர் ஸோ நைஸ், யூ ஆர் ஸோ பிரில்லியன்ட். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். வெளியில் தான் சிரிப்பனே தவிர உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த பெயின் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெயினை மறைச்சிக்கிட்டே தான் அவன் அந்த பணியை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு டைம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைமில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடை பார்க்குறாப்புல. $20 ஒரு ட்ரெஸ்ஸை விற்கிறாங்க. ஸோ அது ஒரு பழைய ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஒரு பழைய ஒரு OLX ப்ராடக்ட் மாதிரி தான். அது ஒரு செகண்ட் ஹேண்ட் டிவைஸ், அது போல் ஒரு எக்யூப்மெண்ட் பார்க்குறாப்புல. சரி, $20 கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள சொல்லுது. இது வாங்கி என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணலான்னு தெரியல. ஆனால் அவருக்குள்ளே இது வாங்கு அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் மட்டும் வருது. ஸோ அவர் என்ன பண்ண தெரியுமா டக்குன்னு வாங்கிடுறாப்புல. வாங்கிட்டு அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் ஒர்க்கெலாம் நீட்டாக பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு அதே மார்க்கெட் பிளேஸில் அதை விட விலை ஏற்றி 4 மடங்காக விற்கிறாப்புல. ஸோ அதுவும் 30 மினிட்ஸில் சோல்ட் ஆகுது. ஸோ அப்போ தான் அவருக்கு ஒரு லைட், அந்த ஒரு பல்ப் எரியுதுன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அன்னையிலேருந்து அவருடைய ரூம்மேட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு பொருளாக எந்தெந்த பொருளாக அவரால் மாடிஃபை பண்ணி குவாலிட்டியாக வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. கூடிய சீக்கிரமே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் மாதிரியே மாறிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாத்தையும் வாங்கி வேல்யூ அடிஷன் பண்ணி கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் பண்ணி மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சு அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஃபர்னிச்சர் ஷாப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டையும் உருவாக்குன கதை தான் நீங்கள் பார்த்துட்ட ஸ்டார்பக்ஸோ பிரிஸ்டோ அப்படின்றோடைய ஒரு ஃபர்னிச்சருடைய பேக்ரவுண்ட். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்டுகள் நான் சொல்லுவேன். நீ இத்தனை புத்திசாலி, இப்படி இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறாயா ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போதும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே அந்த உள்ளுக்குள்ள இருக்க பெயினை காமிக்காமல் அதுக்காக ஒர்க் பண்ண ஒரு விஷயம். ரெண்டாவது, வீடு ஃபுல்லாக இது போல் $20 அதெல்லாம் வாங்கிட்டு அது $180 விற்றக்கூடிய புத்திசாலித்தனம். அதுக்கு அவர் போட்ட எஃபர்ட் வேல்யூ அடிஷனாக மாற்றக்கூடிய அதே ஃபேஸ்புக் தளத்தில் விற்ற ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள ஒரு பொருளை அதை ரெடி பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி விற்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதையே ஃபார்முலாவாக மாற்றினது. இதுபோல் 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்பக்ஸ் பிரிஸ்டா டிப்ஸுக்கும் பாக்கி உணவுகளுக்கு வாழ்ந்துட்ட 6 ஃபர்னிச்சர் 6 ஃபிகர் ஃபர்னிச்சர் ஃப்ளாப்பிங் பிஸ்னஸாகவும் மாற்றுறதுக்கு இது ரொம்ப பெரிய அடித்தளமாக ஆகி சொல்லிட்டு ஓனராக மாறின கதை சொல்கிறாங்க. ஸோ 5 வருஷத்தில் முழு வேர் ஹவுஸுமே ஒரு குழு, ஒரு டெலிவரி ட்ராக், மேலும் மில்லியன்களில் நெட்வொர்க்கை கொண்ட மனிதனாக மாறியது தான் அந்த ஒட்டுமொத்த கதாம்சம். ஆக மொத்தம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $20 ஆரம்பிச்சிது. அவங்க பெருசாக ஆரம்பிக்கல, அவன் சின்னதாக ஏதோ வாங்கணும்னு தோணுச்சு, அது வாங்கினா வித்தின் 30 மினிட்ஸில் அது $180 ஆல்ட்ரேட் பண்ணி விற்றுட்டான். ஸோ அதையே ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றினாங்க. செய்யும்போது ரொம்ப 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 சின்னதாக தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த கதையில் உண்மையான பாடம் என்னென்னா, வெற்றி செல்வம் பெரும்பாலும் ஒரு பெரிய திட்டத்துலேருந்து துவங்காது. எப்பயுமே அது ஒரு மொமெண்ட்லேருந்து, ஒரு மியூசிக்லேருந்து வரக்கூடிய ஒரு நோட் மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும், அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் கொண்டு போய் முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே மற்றவர்களுக்கு முட்டாள் போல் தோன்றும் ஒரு சின்ன வாய்ப்பு தான் உங்களுடைய லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு பெருசாக தோன்றும். அந்த வாய்ப்பை பார்க்க கற்றுக்கிறவங்க, மாற்றி சிந்திக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் வசப்படும் அப்படின்றது தான் அது ஒரு பெரிய ஐடியாவாக மாற்றினது. ஸோ பெரும்பாலானவர் பெரிய ஐடியா வர காத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான என்டர்பிரனர் யாருன்னா சின்ன வாய்ப்பில் உடனே குதிக்கிறார்கள். அதுதான் வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்டர்பிரனர் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, சின்ன வாய்ப்புகளை மதித்து செயல்பட்டால் பெரிய வாய்ப்புகள் தானாகவே உன்னை மதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி தமிழில் படிக்கிறத விட இங்கிலீஷில் ரொம்பவே நல்லாயிருக்கு. He started flipping one piece of week, then 2, and then 3, then million starters together. The entrepreneur principle: if you honor the small opportunities, the big opportunities will start honoring you அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ உங்கள் முன்னாடி இருக்க வாய்ப்பு என்ன சின்னதாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தன்னை தாடி தேடி வரும். வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.